ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த 6ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்குள்ள காலகட்டங்களில் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியில் உச்சம் பெற்று மிருகசீஷம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். பூரட்டாதினா குருவின் நட்சத்திரம், ரோகிணினா சந்திரனின் நட்சத்திரம், அண்ட் மிருகசீஷம்னா செவ்வாய் நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திர பாதையிலே செல்லும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் வரும்னு பார்க்கணும். அதே போல் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் நிறைய நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறது. 6ஆம் தேதி சஷ்டி விரதம் ஆரம்பமே முருகனுக்கானது. 7ஆம் தேதி காலாஷ்டமி, அந்த மத்தியான வேளையில் வர அஷ்டமி நாளைனா துர்கைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் துர்கையை வழிபடுவது ரொம்ப நல்லதாயிடும். 8ஆம் தேதி புதனின் அஷ்டமியாக கண்டினியூ பண்ணும். அப்போ விஷ்ணுவின் வழிபாடு, இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், படிக்கல சார் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அதுபோல் 10ஆம் தேதி அபாரா ஏகாதசி என்ற ஏகாதசி, அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கலக்கங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஏகாதசி விரதம். அதுபோல வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனசுல மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை நீக்குவது. இப்படி பல விஷயங்களை தாங்கி வரக்கூடிய வாரம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வாருங்கள் காண்போம். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ளர உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய தாக்கம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா பூரட்டாதி என்கிற சாரத்திலே, குருவின் சாரத்திலே தான் சந்திரன் பயணம் ஆரம்பிக்கிறார். அப்போ குருவும் இணையும் போது மனதிலே எதையுமே சாந்தமாக முதல்ல பண்ணணும்னு அமைதி வந்துடும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது நிறைய கோயில் குளங்கள்லாம் போகணும்னு எண்ணங்கள் வரும். அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். 9ஆம் இடம்ங்கிறதுனால சொசைட்டியல் லைஃப்பில் நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற எனர்ஜியை கொடுப்பார். இந்த சோர்வு கொஞ்சம் குறைப்பார். அலைச்சல் எல்லாம் இருக்கும், ஆனாலும் சோர்வு கொஞ்சம் குறைந்து விடும். சின்ன சின்ன பயணங்கள் கொடுப்பார். 10ஆம் இடத்துக்குள்ளார உள்ள வரார். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி அப்படிங்கிற வருஷம்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கான எனர்ஜியோட பூஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் செலவுகள் உண்டு. ஆரோக்கிய தொடர்பான செலவுகளை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் 10க்குரியவர் அமர்ந்திருக்கும் போது அவருடன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் சந்திரன். அப்போ 10ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு காசு பணத்துல பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகிடும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்தால் சரியாகிடும். இது நாள் வரைக்கும் ஏன்னா உங்கள்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, டாச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பணத்தை கேட்டிங்கன்னா அந்த சனிக்கிழமை வாக்கில் பணம் கேட்டுக்கு பாருங்கள், பணம் திரும்பி வரும். கொஞ்சம் கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சோர்வாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் பயணங்கள் போது கொஞ்சம் கவனம், சாப்பாட்டும் போது எக்ஸ்ட்ரா கேர் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எதையுமே காதில் கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அவசரப்பட்டு இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நீங்களாக வேலையை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கரெக்டாக அதுக்கான விஷயத்தை காதில் வாங்கிக்கின்னு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு காஷன். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. புதனும் வக்ரகதியில் உட்கார்ந்துருவார் 10ஆம் தேதி வாக்கில். அப்போ 2 பேரும் சேரும்போது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கள கண்காணித்து அவங்க ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குதா, அவங்க கரெக்டான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் நமக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் உடனே அட்டன் பண்ணி அதுக்கு மருத்துவத்துக்கான தீர்வை கண்டுபிடித்து விடுங்கள். இது உங்களுக்கு முக்கியமான நிகழ்வாக மைண்டில் வச்சுக்கிடுங்க. சஷ்டி விரதம் இருங்க. அதனால் முருகனின் அருளால் அனைத்து விதமும் லாபமாய் பெறுவதற்கு அழகான வாரமாய் இந்த வாரம் அமையும். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துக்காரான சந்திரன் உங்க ராசியின்
7ஆம் இடத்திலிருந்து பயணத்தை கொண்டு அஷ்டமம் அப்படிங்கிற 8ஆம் இடமான மீனராசிக்குள்ளே நுழைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்து வழியாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு போய் நிற்பார். இப்படி போகும்போது உங்களுக்கு லாபங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த குருவின் பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாகிறது. குரு உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த சந்திரனின் நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுடைய அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டை குறைக்கும். அதாவது மீனராசியிலே 8ஆம் தேதிக்கு சந்திரன் உள்ள பயணம் செய்யும் போது உங்களுடைய 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பார். குரு 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் குரு பார்வையினாலே கோடி புண்ணியம் கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி சந்திர சேர்க்கையுடன் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? எதிர்பாராமல் பணவரவுக்கு வாய்ப்பு, நல்லதொரு முன்னேற்றமான சூழ்நிலைகளிலே குடும்ப நிலை, பரபரப்பான சூழ்நிலைகளே குடும்பத்திலே சில மாற்றங்கள், இந்த கட்டடங்கள் கட்டுவதில் இருந்த சிக்கல்கள் தீர்வு, புதிய பண்ணை போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கான முயற்சிகள் நடக்கும். கட்டடங்களிலே சிக்கல்கள் தீர்வது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த முயற்சிகளிலே நீங்கள் வளர்ச்சியை காணலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார உட்காருவார், கேதுவோடு உட்காருவார். என்ன தப்பு நடந்ததுன்னு முதல்ல தப்பை கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் தீர்வு அழகாக கிடைச்சிடும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். தன் பார்வையை சுகஸ்தானத்தின் மேல் வைக்கிறார். அதனால பரபரப்பான வாழ்க்கை நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை. வாரத்தின் கடைசியில் பயணத்தின் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர் வச்சுக்கொடுங்க. 12க்குரியவன் உச்சம் பெற போகிறான் ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போ மனசு அளவாஞ்சு சில காரியங்கள்லாம் பதட்டமாக பண்ணணும் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு அந்த காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த வாரத்தில் புத அஷ்டமின்னு இருக்கு. புத அஷ்டமி 8ஆம் தேதி இருக்கிறதுனா புதனுடைய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே விஷ்ணு பகவானை வழிபட்டு எனக்கு எல்லா நிலையிலும் அமைதி நிலைநிறுத்தி புத்தியை சரிபடுத்தி காரியங்களை கரெக்டாக பண்ண வையின்னு வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டீங்கன்னா எல்லாம் நன்மையாக முடியும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு சனியின் பார்வை நேரடியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே லாபத்துக்குரிய சந்திர பகவான் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை மேற்கொள்கிறார். குருவின் பார்வை குருவின் சாரத்திலே விழக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிற களத்திரஸ்தானத்திலே 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலே சந்திரன் பயணம் செய்யும் போது உத்வேகமான ஒரு எண்ண ஓட்டங்கள், சுகமான ஒரு இனிமையான நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிகளில் நல்ல பரஸ்பரம் அன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது, வியாபாரத்திலே புதிய தொழில்முறைகளை செய்யக்கூடிய கூட்டு தொழில்கள், வியாபாரத்திலே வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கலாம். மேஷராசிக்குள்ளார வரும்போது நமக்கே தெரியும் அஷ்டமம். அதனால குடும்பத்தில் சில சிக்கல்கள், எப்படி தாழ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் எண்ணங்கள், காரியங்கள் மெதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதனுடைய எஃபெக்டை வார கடைசியிலையும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புடும். அதனால் ரொம்ப பெருசாக பலன் அப்படி விஸ்தாரமாக இல்லைனாலும் நல்ல ஆரம்பத்துடன் இந்த வாரம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். புதன் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசியின் 11ஆவது இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருப்பதனாலே தொழில் முறையிலே நிறைய இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உண்டு. நல்ல பண வரவையும் தன வரவையும் கொடுப்பார். புதிய முயற்சிகள், கல்யாண தரவுகள், ஆபரண சேர்க்கைகள், ஆடைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார்.
ஸோ ஒரு வளமான வளர்ச்சி, சுகமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்மளும் இதோடு சேர்ந்து செய்யலாமேன்னு யோசிச்சிங்கன்னா ராகுவின் 6ஆம் இடத்தின் தன்மையை பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் தைரியமும் வேணும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்தில் மேலே இருக்கு. முயற்சியை கொஞ்சம் வேகமாக செய்யுங்க, விவேகமாக செய்யுங்க. அதுவே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக மாற்றி கொடுக்கும். நான் பாட்டுக்கு இருப்பேன், அது பாட்டுக்கு வரும் அப்படின்னா அது வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் உங்கள் முயற்சியையும் மனதிலே கொஞ்சம் ஆசைப்படு அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டு வாங்க. இந்த ஆசைகளும் எழுச்சியான எண்ணங்களும் தான் முக்கியம். அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, புத அஷ்டமி அன்று புத்தியின் எழுச்சிக்காக வேண்டிக்கணும். தினமுமே இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் விஷ்ணுவின் சகஸ்ரநாமம்னு இருக்கும், அதை டெய்லி கேட்குறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு எஸ்பெஷலி ரொம்ப பர்டிகுலராக கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சால் நல்ல 4 உயரத்துக்கு நல்ல துளசி மாலை வாங்கிட்டு போய் அவருக்கு போட்டுட்டு நல்ல கண்குளிர பார்த்து மனதார வேண்டிக்கிட்டு வாருங்க. மனதும் புத்தியும் நல்லபடியாக இருக்கும். நிறைய அலைச்சல்களையும் லாபமாய் மாற்றி கொடுக்கும். வெற்றியை உங்கள் பக்கம் ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவார்.